ஓம் சாந்தி. 19/1/2023 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, சாக்கார சரீரத்தை நினைவு செய்வது கூட பூத அபிமானி ஆகுவதாகும். ஏனென்றால் ஷரீரம் பஞ்ச பூதங்களினால் ஆனது. நீங்கள் ஆத்மா அபிமானியாகி ஷரீரமற்ற ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். முதல் கேள்வி, அனைத்தையும் விட சர்வ உத்தமமான காரியம் எது? அதை தந்தை மட்டும்தான் செய்கிறார். பதில், முழு தமோ பிரதான உலகத்தை சதோ பிரதானமாக சதா சுகம் நிறைந்ததாக ஆக்கிவிடுவது, இதுதான் அனைத்தையும் விட சர்வ உத்தமமான காரியம். அதை தந்தைதான் செய்கிறார். இந்த உயர்ந்த காரியத்தின் காரணத்தினால் அவருடைய நினைவு சின்னங்களையும் மிக உயர்ந்ததாக உருவாக்கி இருக்கிறார்கள். இரண்டாவது கேள்வி, எந்த இரண்டு சொற்களில் டிராமாவின் ரகசியம் வந்துவிடுகிறது? பதில், பூஜைக்குரியவர் மற்றும் பூஜாரி. இந்த இரண்டு சொற்களில் டிராமாவின் ரகசியம் வந்துவிடுகிறது. எப்போது நீங்கள் பூஜைக்குரியவர்களாக இருப்பீர்களோ அப்போது புருஷோத்தமானவர்களாக இருப்பீர்கள். பிறகு மத்தியமானவர்களாக, பிறகு கீழானவர்களாக ஆகிறீர்கள். மாயா பூஜைக்குரியவரிலிருந்து பூஜாரியாக ஆக்கிவிடுகிறது. இந்த முரளில சில குழந்தைகள், பாபா சத்தியுகத்துடைய பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு பாபா சொல்கிறார், அங்கே ஏதோ ஒரு பழக்க வழக்கம் இருக்கும், அங்கேயும் ஏதாவது ஒரு விதிமுறைகள் இருக்க தான் செய்யும், அதன்படி தான் எல்லாமே நடக்கும். ஆனால் இப்போ நீங்கள் அதை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. முதல்ல முயற்சி செய்து உங்களுடைய பதவியை அடையுங்க, தகுதியானவர்கள் ஆகுங்க, பிறகு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ட்ராமாவில் ஏதோ ஒரு விதிமுறை அங்கே இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறார். வாழ்க்கை என்கிற படகை கரை சேர்க்கக்கூடியவர் ஒரே ஒரு சத்குரு தான். ஆனால் மூழ்கடிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்றார். இப்போ அனைவருமே விஷக்கடல்ல மூழ்கி விட்டிருக்காங்க. அதனால்தான் இந்த சாரமற்ற உலகம் விஷக்கடலிலிருந்து அக்கறைக்கு கொண்டு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. பார்க்கடல் எங்கே இருக்குமோ அந்த இடத்திற்கு கொண்டு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பாடிட்டுருக்காங்க. தர்மத்தில்தான் சக்தி இருக்கும். பாரதவாசிகள் தங்களுடைய தெய்வீக தர்மத்தில் இருந்தபோது மிகவும் சுகமாக இருந்தாங்க. ஏன்னா அந்த ராஜ்யம் யாருடையது? ஆல்மைட்டி அத்தாரிட்டியின் ராஜ்யம். மேலும் ராஜ்யம் செய்தது புருஷோத்தமர்களான லக்ஷ்மி நாராயணர். ஆகையால் அந்த ராஜ்யத்தில் எல்லாருமே சுகமானவர்களாக தான் இருப்பாங்க. முரளியின் பாடல், அவையில் எழுந்தது ஜோதி விட்டில் பூச்சிகளுக்காக. ஓம் சாந்தி. பகவான் அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். மனிதர்களை பகவான் என்று சொல்ல முடியாது. பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கும் கூட உருவம் இருக்கிறது. ஆகையால் அவர்களையும் பகவான் என்று சொல்ல முடியாது. பரம்பிதா பரமாத்மாவின் வசிப்பிடம் கூட அவர்களுடையதை விட உயர்ந்தது. மனிதர்கள் எந்த ஒரு மனித உருவமாக இருந்தாலும் பகவான் என்று சொல்லிவிடுகிறார்கள். சின்ன குழந்தைகளுக்கு கூட பரமாத்மாவை நினைவு செய்யுங்கள் என்று கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆனால் எந்த பரமாத்மாவை நினைவு செய்ய வேண்டும் என்பது கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை. துக்கமான நேரத்தில் ஹே பிரபு என்று அழைக்கிறார்கள். குருவை நினைவு செய்து அவரையும் பகவான் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த மனிதரோ இறப்பு பிறப்பில் வரக்கூடியவர். ஆக 5 தத்துவங்களாலான சரீரத்தை நினைவு செய்கிறார்கள். அதற்கு பஞ்சபூதம் என்று சொல்லப்படுகிறது. ஆக அது பூத பூஜை ஆகிவிடுகிறது. புத்தி யோகம் ஷரீரத்தின் பக்கம் சென்று விடுகிறது. பரமாத்மாவை சர்வ வியாபி என்று சொல்கிறார்கள். ஆனால்
பரமாத்மாவை பாவாத்மா என்று சொல்ல முடியாது. உண்மையில் பரமாத்மா என்று சொல்லும்போது புத்தி யோகம் நிராகாரர் பக்கமாக சென்று விடுகிறது. நிராகார தந்தையை நிராகார ஆத்மாக்கள் நினைவு செய்கிறார்கள். அவர்களை ஆத்ம அபிமானி என்று சொல்லப்படுகிறது. சாக்கார சரீரத்தை யார் நினைவு செய்கிறார்களோ அவர்கள் பூத அபிமானிகளைப் போலதான். தன்னை நிராகார ஆத்மா என்று புரிந்து கொண்டால் நிராகார பரமாத்மாவை நினைவு செய்ய முடியும். அனைத்து ஆத்மாக்களின் சம்பந்தமும் முதலில் பரமாத்மாவோடுதான். அதனால்தான் ஆத்மா துக்கத்தில் பரமாத்மாவை நினைவு செய்கிறது. அவரோடு சம்பந்தம் இருக்கிறது. அவர் ஆத்மாக்களை அனைத்து துக்கங்களிலிருந்தும் விடுவிக்கிறார். இப்போது நீங்கள் பரம்பிதா பரமாத்மாவின் முன்பு உயிரோடு வாழ்ந்து கொண்டே இறந்து விடுகிறீர்கள். ஆக இது மர்ஜீவா ஜென்மம், அதாவது இறந்து பிறந்திருக்கும் பிறவியாகும். மற்ற அனைத்து நடிகர்களுக்கும் அவரவர்களுக்கான பாகம் இருக்கிறது. புனர்ஜென்மம் எடுக்கிறார்கள். பிறகு தனக்கென்று ஒரு பெயரை வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் பரம்பிதா பரமாத்மா ஒருவர்தான். அவருக்கு ஷரீரத்தின் பெயர் ரூபம் கிடையாது. மூடமதி மனிதர்கள் இதை புரிந்து கொள்வதில்லை. பரமாத்மாவின் நினைவு சின்னம் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அவர் வந்திருப்பார், சொர்க்கத்தை படைத்திருப்பார். இல்லை என்றால் சொர்க்கத்தை யார் படைப்பார்? எப்போது கலியுகத்தின் கடைசி வருகிறதோ அப்போது பக்தி மார்க்கத்திற்கும் கடைசி நேரம் வந்துவிடும். அப்போதுதான் பகவான் வந்து சந்திப்பார். ஏனென்றால் அவர்தான் பக்தியின் பலனை கொடுப்பார். அவரை ஞான சூரியன் என்று சொல்லப்படுகிறது. ஞான சந்திரன், ஞான சூரியன் மற்றும் ஞான அதிருஷ்ட நட்சத்திரங்கள். ஞான சூரியன் சிவபாபா தான். பிறகு தாயும் வேண்டும். இந்த பிரம்மா தாய்தான் ஞான சந்திரன். மற்றவர்கள் அனைவரும் குழந்தைகள், அதிருஷ்ட நட்சத்திரங்கள். தர்மத்தில் சக்தி இருக்கும். பாரதவாசிகள் தங்களுடைய தெய்வீக தர்மத்தில் இருந்தபோது மிகவும் சுகமாக இருந்தார்கள். உலகத்தின் ஆல்மைட்டி அத்தாரிட்டியின் ராஜ்யம் இருந்தது. புருஷோத்தமர்கள் ராஜ்யம் செய்தார்கள். அதாவது உலகத்தின் சர்வசக்திவானின் ராஜ்யம் செய்தது புருஷோத்தமர்கள். அப்போ அந்த ராஜ்யம் எப்படி இருந்திருக்கும்? கண்டிப்பாக சுகம் நிறைந்ததாக இருந்திருக்கும். லக்ஷ்மி நாராயணர் தான் புருஷோத்தமர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மற்றபடி வரிசை கிரமமாக உயர்ந்தவர்களும் தாழ்ந்தவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சர்வோத்தமமான புருஷர்கள், அதாவது உத்தம புருஷர்கள், மத்தியம புருஷர்கள், கீழான புருஷர்கள் என்று இருக்கத்தான் செய்கிறார்கள். புருஷ் அப்படின்னா ஆத்மா. ஆகையில பாபா இந்த உலக நாடக சக்கரத்தில் உத்தமமான ஆத்மாக்கள், மத்தியம ஆத்மாக்கள், கீழான ஆத்மாக்கள் அப்படின்னு அந்த வரிசை கிரமமாக இருக்கவே இருக்கிறாங்க அப்படின்றார். பரம்பிதா பரமாத்மா நிச்சயமாக குழந்தைகளுக்காக பரிசு கொண்டு வருவார். மேலும் அவசியம் சர்வோத்தம காரியம் செய்வார். இந்த தமோ பிரதான உலகம் முழுவதையும் சதோ பிரதானமாக சதா சுகம் நிறைந்ததாக ஆக்குவார். சிவபாபா எவ்வளவு உயர்ந்தவரோ அவ்வளவு அவருடைய உயர்ந்த நினைவு சின்னமும் இருந்தது. அந்த கோவிலை கொள்ளையடித்து எடுத்து சென்றார்கள். படகை அக்கறை கொண்டு சேர்ப்பவர் சத்குரு ஒருவர்தான். மற்றபடி மூழ்கடிப்பவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அனைவரும் விஷக்கடலில் மூழ்கிவிட்டிருக்கிறார்கள். அதனால்தான் இந்த சாரமற்ற உலகம் விஷக்கடலிலிருந்து அக்கறைக்கு, அதாவது பார்க்கடல் இருக்கும் இடத்திற்கு கொண்டு செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். பாபாவின் பெயர் பெரியது, ஆனால் அவருடைய உருவம் சிறியது. எப்படி ஆத்மா சிறியதாக இருக்கிறதோ அதுபோல் பரமாத்மாவாகிய நானும்
நட்சத்திரம் போல்தான் இருக்கிறேன் என்று சிவ் பாபா சொல்கிறார். அவர் சுப்ரீம் சோல் என்று சொல்லப்படுகிறார். அவர் அனைவரை விடவும் உயர்ந்தவர். அவருக்குள் முழு ஞானமும் நிரம்பி இருக்கிறது. அவருடைய மகிமை மனித சிருஷ்டியின் விதை ரூபமானவர் என்று பாடப்பட்டிருக்கிறது. எப்போது நாடகம் முடிவடைகிறதோ அப்போதுதான் நான் வரவேண்டியதாக இருக்கிறது. பிறகு ஆத்மாக்களின் எண்ணிக்கை வளர்ச்சி அடைவதும் ஆட்டோமேட்டிக்காக நின்றுவிடுகிறது. பிறகு குழந்தைகளாகிய நீங்கள் வந்து அவரவர்களுடைய பார்ட்டை ரிப்பீட் செய்ய வேண்டும். பாபா அங்குள்ள பழக்க வழக்கங்கள், அதாவது சத்தியுகத்தின் பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும் என்று குழந்தைகள் கேட்கிறார்கள். அதற்கு பாபா, அங்கே என்ன விதிமுறைகள் இருக்குமோ அதன்படி எல்லாம் நடக்கும். நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? முதலில் முயற்சி செய்து தன்னுடைய பதவியை பெற்றுக்கொள்ளுங்கள். தகுதியானவர்களாக ஆகுங்கள், பிறகு கேட்கலாம். டிராமாவில் ஏதாவதொரு விதிமுறை இருக்கத்தான் செய்யும் என்று சொல்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தன்னை நிராகார ஆத்மா என்று உணர்ந்து நிராகார தந்தையை நினைவு செய்ய வேண்டும். எந்த ஒரு தேகதாரியையும் நினைவு செய்யக்கூடாது. இறந்து பிறந்தவராகி பழைய விஷயங்களை புத்தியின் மூலம் மறந்துவிட வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், தந்தை படைத்திருக்கும் இந்த ருத்ர யஜ்யத்தில் முழுமையாக ஸ்வாஹா ஆக வேண்டும், அதாவது அர்ப்பணம் ஆக வேண்டும். சூத்ரர்களை பிராமண தர்மத்தில் மாற்றுவதற்கான சேவை செய்ய வேண்டும். வரதானம், தினச்சரியத்தின் செட்டிங் மற்றும் பாபாவின் துணை மூலம் ஒவ்வொரு காரியத்தையும் ஆக்யூரேட்டாக, அதாவது மிக துல்லியமாக செய்யக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி ஆகுங்கள். உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர் ஆகுங்கள். உலகத்தில் உள்ள பெரிய மனிதர்களின் தினச்சரியம் செட்டாகி இருக்கும். எப்போது தினச்சரியத்தின் செட்டிங் ஆகிறதோ அப்போதுதான் எந்த ஒரு காரியமும் ஆக்யூரேட்டாக, மிக துல்லியமாக நடக்கிறது. செட்டிங் செய்வதினால் நேரம், எனர்ஜி அனைத்தும் சேமிப்பாகி விடுகிறது. ஒரு மனிதர் 10 காரியங்கள் செய்ய முடியும். எனவே உலக நன்மைக்கு பொறுப்பாளர்களாக இருக்கும் ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி அடைவதற்கு தினச்சரியத்தை செட் செய்யுங்கள். மேலும் தந்தையுடன் சதா கம்பைண்டாகி இருங்கள். 1000 கைகளுடைய பாபா உங்களுடன் இருக்கிறார். ஆகையால் ஒரு காரியத்திற்கு பதிலாக 1000 காரியங்களை அக்யூரேட்டாக செய்ய முடியும். ஸ்லோகன், அனைத்து ஆத்மாக்களுக்காக சுத்த எண்ணங்களை உருவாக்குவதுதான் வரதானி மூர்த்தி ஆகுவதாகும். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிகை. நீங்கள் ஆல்மைட்டி கவர்மெண்டின் தூதுவர்கள், அதாவது சர்வசக்திவான் கவர்மெண்டின் தூதுவர்கள். யாருடனும் விவாதம் செய்வதில் உங்களுடைய மனதை டிஸ்டர்ப் செய்து கொள்ளக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தினாலும் தன்னுடைய முகத்தினுடைய அல்லது மனதினுடைய நிலையில் வித்தியாசம் கொண்டு வரக்கூடாது. மந்திரத்தை சதா நினைவில் வைத்து கொள்ளுங்கள். எப்போதாவது ஏதாவது ஒரு விஷயம் எதிரில் வருகிறது என்றால் அப்போது தன்னுடைய ஆன்மீக பார்வை என்ற கண் மற்றும் மன்மனாபவ என்ற மந்திரத்தை பயன்படுத்துங்கள். அப்போது அந்த விஷயம் முடிந்து போய்விடும். இன்றைய சுயமரியாதை. நான் நீண்ட கால அமைதியுடன் ராஜ்யம் செய்யும் அதிகாரி ஆத்மா. அதற்கான சிந்தனை, அசாந்தியின் புயலை பரிசாக மாற்றுவது எப்படி?
என்னுடைய சுய ராஜ்யத்தில் துண்டிக்கப்படாத அகண்ட சாந்தி, அதாவது நிரந்தரமான சாந்தி நிலவுகிறதா? யோகா பயிற்சி. ஆத்மாவாகிய நான் என்னுடைய சுய தர்மமான சாந்த ஸ்வரூபத்தில் இருக்கிறேன். நான் சாந்தி கடலின் குழந்தை, சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவன். அலைச்சலான சூழலிலும் ஆடாமல் அசையாமல் அசாந்திக்கிடையிலும் சாந்தியை அனுபவம் செய்து கொண்டே சாந்தி கடலின் கிரணங்களுக்கு கீழ் அமர்ந்தபடி சீதளமான கிரணங்களை பரப்பிக் கொண்டிருக்கிறேன் என்று பயிற்சி செய்யுங்கள். ஓம் சாந்தி.